Hey guys, welcome to my channel. நான் உங்க எஃப்எக்ஸ் சந்திரு and இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா forex மார்க்கெட்ல இந்த லிவரேஜ் அப்படினா என்ன அப்படிங்கறத தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். and வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஃபாரெக்ஸ் சீரிஸ்ல நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு அந்த வீடியோ எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இதுக்கான பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துட்றேன். ஸோ ஒன் பை ஒன்னா நம்மளோட வீடியோல இருந்தே நீங்க பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை நீங்க புதுசா கத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்ஸ்க்கான எல்லா டீடைல்ஸும் இந்த பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ அதனால எந்த வீடியோவுமே ஸ்கிப் பண்ணாம அண்ட் ஃபுல்லா இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம லிவரேஜ்னா என்ன அப்படிங்கறத ஸ்கிரீன்ல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வாட் இஸ் லிவரேஜ்? ஸோ இந்த லிவரேஜ் அப்படின்னா என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பிடிஎஃப், அதாவது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் பாத்தீங்களா, இந்த நோட்ஸுக்கான பிடிஎஃப் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரீகால் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஃபாரெக்ஸோட பேசிக் சீரிஸ்ல நிறைய வீடியோ நம்ம கொடுத்துருக்கிறோம். ஸோ அந்த வீடியோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவே பாருங்க. ஏன்னா லிவரேஜா இருக்கட்டும், லாட்டா இருக்கட்டும், பிப்பா இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு தெரிஞ்சாதான் நம்மளால இதுல கரெக்டா சர்வே பண்ண முடியும். சோ அதனால தான் நம்ம கரெக்டான ஆர்டர் வைஸா நம்ம இந்த ஃபாரெக்ஸ் சீரிஸை நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். சோ அந்த வீடியோ எதுவும் நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ஃபாரெக்ஸ் பேசிக்ஸ்க்கான ஃபுல் பிளேலிஸ்டுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு வீடியோல இருந்து ஒன் பை ஒன்னாவே கம்ப்ளீட்டா ஃபுல்லாவே பாருங்க. அப்பதான் உங்களால ஃபாரெக்ஸை பத்தி கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த லிவரேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கடன் அப்படின்னு சொல்லலாம். சோ கடன் நம்ம வாங்கி ட்ரேட் பண்றோம் அப்படின்னா அது நமக்கு ரிஸ்க் ஆயிருமே. சோ அந்த மாதிரிலாம் கிடையாது. சோ இது நீங்க கடன் வாங்கிட்டு ரிட்டர்ன் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கடன் கிடையாது. சோ இது புரோக்கர் உங்களுக்கு ட்ரேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு மணி. ஓகேங்களா? சோ உங்ககிட்ட இருக்கிற பேலன்ஸுக்கு தான் நீங்க ட்ரேட் பண்ணுவீங்க. சோ லாஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் புரோக்கருக்கு காசு கொடுக்கணும் அந்த மாதிரி கான்செப்ட்லாம் கிடையாது. அவங்க மணியை அவங்க சேஃபா தான் வச்சிருப்பாங்க. சோ உங்களுக்கு சின்ன அமௌண்ட்டை வச்சு நிறைய லாட் எடுக்கிறதுக்கு, அதாவது நிறைய குவான்டிட்டியை வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு மணி தான் இது. ஓகேங்களா? அதுதான் இதை கடன் சொல்லுவோம். சோ லிவரேஜ் அப்படிங்கிறது புரோக்கர் கிட்ட இருந்து வாங்குற ஒரு கடன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. பட் அதை பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களோட மணி லாஸ் ஆயிடுச்சுன்னா ட்ரேட் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிரும். அவங்களோட மணிக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? சோ இப்போ உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்டை விட அதிகமான அமௌண்ட்டுக்கு ட்ரேட் பண்ண வைக்கிற பவர் தான் நம்ம லிவரேஜ் அப்படின்னு சொல்றோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட இப்போ $1000 இருக்குது. ஓகேங்களா? இப்போ நீங்க நினைச்சீங்கன்னா $1,00,000 அவங்களால வாங்க முடியும். வெறும் $1000, அதாவது வெறும் $1,00,000 வச்சுக்கிட்டு $1 கோடி உண்டான ட்ரேடை உங்களால பண்ண முடியுது. பாத்தீங்களா? இதைத்தான் நம்ம லிவரேஜ் அப்படின்னு சொல்றோம். லிவரேஜை யூஸ் பண்றதுனால தான் இதை நம்மளால பண்ண முடியுது. ஓகேங்களா? இவ்வளவு அதிகமா பண்றது சேஃப் தானா, சேஃப் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா சேஃப் தான். ஓகேங்களா? 1:100 அப்படிங்கிறது நார்மலா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல இருக்கிற நார்மல் லிவரேஜ் தான். அதை எப்படி ப்ராப்பரா ரிஸ்க் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அதெல்லாம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பா சேஃப் தான். ரிஸ்க் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ட்ரேடிங்ல. இது ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் மட்டும் கிடையாது. நீங்க எந்த ட்ரேடிங் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ப்ராப்பரா நம்மளுக்கு ரிஸ்க் மேனேஜ் பண்ண தெரியல அப்படின்னா இதுல சர்வேயே பண்ண முடியாது. ஓகேங்களா? சோ இதுதான் உங்களுக்கு $1000 வச்சுக்கிட்டு $1,00,000 உண்டான ட்ரேடை உங்களால பண்ண முடியுது. சோ சின்ன அமௌண்ட்டை வச்சு பெரிய ட்ரேட் நம்மளால எடுக்க முடியுது. ஓகேங்களா? சோ இப்போ லிவரேஜ் நமக்கு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா 1:100, 1:50, 1:1000 அந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய டைப் ஆஃப் லிவரேஜ் நமக்கு மார்க்கெட்ல ஒவ்வொரு புரோக்கருக்கு தகுந்த மாதிரி அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேங்களா? இப்போ நார்மலா ஒரு சேஃபஸ்ட் லிவரேஜ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1:100 to 200 தான் சேஃபஸ்ட் லிவரேஜ். அதுவே நமக்கு அதிகம் தான். அதுக்கு மேல போறது அட்வைசபிள் கிடையாது. 500 லிவரேஜ், 1000 லிவரேஜ் இதெல்லாம் அட்வைசபிள் கிடையாது. பட் நம்ம அதை எடுக்கிறதுனால நமக்கு கம்ப்ளீட்டா சேஃப் கிடையாது அப்படின்னு கிடையாது. நீங்க யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜி பொறுத்து நீங்க அதுலயும் நீங்க 1:500 எடுக்கிறீங்க, 1:1000 எடுக்கிறீங்கன்னா அதுலயும் ப்ராப்பரா ரிஸ்க் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் வச்சு நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா சிலருக்கு லாட் சைஸ் ரொம்ப பெருசா வரும். ஆனா அவங்க ரிஸ்க் ப்ராப்பரா எடுப்பாங்க. சோ அப்போ அந்த கேசஸ்ல அவங்களுக்கு லிவரேஜ் அதிகமா தேவைப்படலாம். ஓகேங்களா? சோ இது ஸ்ட்ராட்டஜி பொறுத்து அண்ட் பாயிண்ட் பொறுத்து எல்லாத்தையும் பொறுத்து சேஞ்ச் ஆகும். இங்க கடைசியா பிளே ஆகுறது ரிஸ்க் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் தான். நீங்க ப்ராப்பரா ட்ரேட் பண்ணீங்கன்னா ப்ராப்பரா இந்த ஃபீல்ட்ல சர்வே பண்ண முடியும். ஓகேங்களா? சோ இப்போ இந்த 1:100 அப்படிங்கிறது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா நீங்க 1% ஃபண்ட் வச்சிருக்கீங்க, புரோக்கர்
புரோக்கர் வந்து 99% வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா, நம்பவே முடியல பாத்தீங்களா. சோ இது வந்து புரோக்கர் மட்டும் கொடுக்கறதான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. எல்பி புரோக்கர் கொடுக்குறாங்க, புரோக்கர் உங்களுக்கு கொடுக்குறாங்க. புரோக்கர் அவங்க கையில காசை வச்சுக்கிட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்லாம் கிடையாது. புரோக்கருக்கு வந்து சர்வீஸ் கொடுக்குற எல்பியே வந்து அவங்க வந்து ஒரு மினிமம் லிவரேஜ் வந்து வச்சிருப்பாங்க. அதுக்கு மேல லிவரேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா தான் அது உங்க புரோக்கர் சைடுல இருந்து உங்களுக்கு கொடுக்குறது. இப்போ 1:100 நார்மலா எல்பியே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, சோ அதுக்கு மேல 1:500 1000 அந்த மாதிரிலாம் நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா அது வந்து புரோக்கர் சைடுல இருந்து நமக்கு அதிகமா ப்ரொவைட் பண்றது. இதை ப்ரொவைட் பண்றதுக்கான காரணம் வந்து நம்ம அதிகமான லாட் போட்டாதான் புரோக்கருக்கு அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கும். சோ அவங்களோட ப்ராஃபிட்டுக்காக தான் உங்களுக்கு லிவரேஜ் வந்து அதிகமா கொடுக்குறாங்க. சோ அதனால லிவரேஜ் ரொம்ப அதிகமா எடுத்து அதிகமான லாட்டை போட்டு லாஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா, சோ புரோக்கர் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா அவங்களோட பெனிஃபிட்டுக்காக தான் கொடுக்குறாங்க. அதை நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா, இப்போ நம்ம $1,00,000 ட்ரேட் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா $1000 நமக்கு இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி நம்ம எடுக்கிறதுனால அதிகமான லிவரேஜ் எடுத்து நம்ம ட்ரேட் பண்றதுனால நம்மளுக்கு ப்ராஃபிட்டும் அதிகமா வரும். நம்ம நார்மலா ஒரு $1000 உண்டான ட்ரேட் நம்ம பண்றோம்னு வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட $1000 இருக்குது, $1000 ஒரு பொருளை வாங்கி விற்கிறீங்க. அப்போ அதுல இருந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே இது இந்த லிவரேஜ் யூஸ் பண்றதுனால $1000 உங்கள்கிட்ட இருக்குது, ஆனா $1,00,000 தேவையான பொருளை வந்து உங்களால வாங்கி விற்க முடியுது. அப்போ ப்ராஃபிட் மார்ஜின் வந்து என்ன ஆயிருது, உங்களுக்கு ஒரு பெரிய ஹியூஜ் ப்ராஃபிட்டா நமக்கு வந்துருது. ஸோ இந்த லிவரேஜ் யூஸ் பண்றதுனால ப்ராஃபிட் வந்து ரொம்ப 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 அதிகமாக வரும். நீங்க எவ்வளவு லிவரேஜ் யூஸ் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமாக வரும். ஆனா லிவரேஜை மட்டும் யூஸ் பண்ணி பண்ணக்கூடாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிஸ்க் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் இன்னும் நம்ம வர வீடியோஸ் நம்ம வந்து கண்டிப்பா கவர் பண்ணுவோம். ஓகேங்களா, ஓகே ஃபைன். இங்க என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா லிவரேஜ் வந்து அதிகமா யூஸ் பண்றதுனால எப்படி ப்ராஃபிட் வருதோ அதே மாதிரி லாஸும் சீக்கிரம் வரும். ஓகேங்களா, இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு 10 பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து மூவ்மெண்ட் கொடுக்குது. ஓகேங்களா, நீங்க $1000 யூஸ் பண்ணி ஒரு ட்ரேட் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். 10 பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்படின்னா $1000 அப்படிங்கிறது $1010 வரும்னு சொல்லி எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சோ இப்போ இதே இது $1,00,000 உண்டான குவாண்டிட்டி நம்ம வாங்கும்போது அதே 10 பாயிண்ட் நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய ப்ராஃபிட்ல வந்து விடும். ஏன்னா நீங்க லாட் வந்து அதிகமா எடுத்திருப்பீங்க. ஓகேங்களா, இங்க 10ங்கிறது வந்து உங்களுக்கு வந்து $1000 வந்து ப்ராஃபிட்டே வந்துடும். அப்போ $1000 ப்ராஃபிட்ங்கிறது $1000 வச்சுக்கிட்டு உடனே $1000 ப்ராஃபிட் கிடைச்சிச்சுன்னு சந்தோஷப்பட்டாலும் அதே மாதிரி அக்கௌண்ட் வந்து கீழே போகும்போது, அதாவது லாஸ்ல போகும்போது உடனே உங்களோட அக்கௌண்ட் வந்து லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதாவது அக்கௌண்ட் வந்து வாஷ் அவுட் ஆகி உங்களோட அமௌண்ட் எல்லாம் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஏன்னா உங்களோட கேபிட்டல் எவ்வளவு இருக்குது, 1000 தான் இருக்குது. அந்த 1000 வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ட்ரேட் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிரும். அதுக்கு மேல உங்களால ட்ரேட் பண்ண முடியாது. சோ புரோக்கரோட அமௌண்ட் நீங்க லாஸ் ஆக போறது கிடையாது, உங்களோட அமௌண்ட் தான் லாஸ் ஆகும் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சோ லிவரேஜ் ரொம்ப ஹியூஜா எடுத்தீங்கன்னா அதுல நம்மளுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு லாஸ் ஆறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, சோ இதுல வந்து நம்மளுக்கு வந்து அதிகமா அடி வாங்குறது வந்து பிகினர் தான். சோ பிகினருக்கு வந்து தெரியாது. சோ நம்ம வந்து லிவரேஜ் அதிகமா எடுத்து ப்ராஃபிட் வந்து அதிகமா எடுக்கணும் அப்படிங்கறதுனால லிவரேஜ் வந்து ரொம்ப அதிகமா வச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி வச்சா நம்மளால லாங் டர்மா சர்வே பண்ண முடியாது. ஓகேங்களா, சோ நம்ம லாங் டர்ம் சர்வே பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு லிவரேஜ் வந்து ப்ராப்பரா வச்சிருக்கணும். ரிஸ்க் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். சோ லிவரேஜ் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு சொல்லி ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஐடியா கிடைச்சிருக்கும். லிவரேஜ் அப்படிங்கிறது புரோக்கர்ல இருந்து நம்மளுக்கு கொடுக்கிற ஒரு கடன். அந்த கடனை யூஸ் பண்ணி நம்ம வந்து அதிகமான லாட்டை சின்ன அமௌண்ட்டை வச்சு நம்ம வந்து பண்ண போறோம். அப்போ நமக்கு ப்ராஃபிட் வந்து அதிகமா இருக்கும். ஓகேங்களா, சோ இங்கேயே நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கிறேன். சோ இதுவும் உங்களுக்கு வந்து 100 1 அப்படின்னு சொல்லி இருக்குது பாத்தீங்களா. சோ இது வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா சில புரோக்கர்ஸ் வந்து இந்த மாதிரி 100:1 சொல்லி உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சில புரோக்கர் 1:100 சொல்லி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஓகேங்களா, சோ ரெண்டுமே வேற வேறலாம் கிடையாது. சோ லிவரேஜ் வந்து 1:100 அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ காமனா நம்ம நிறைய யூஸ் பண்ற புரோக்கர்ல வந்து 1:100 தான் இருக்கும். பட் சில புரோக்கர் வந்து 100:1 அப்படிங்கறதையும் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு முதல்ல வந்து இந்த 1:100 லிவரேஜ் எடுத்தா நமக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் பாத்தீங்களா, $1000 இருந்தாலே நீங்க $1,00,000 வச்சு நீங்க வந்து ட்ரேட் பண்ணலாம். $1,00,000 உண்டான மதிப்புக்கு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கால்குலேட்டர்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இது வந்து நம்மளோட வெப்சைட்ல இருக்கிற கால்குலேட்டர் தான். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் மட்டும் கிரியேட் பண்ணிட்டு உள்ள வந்தீங்கன்னா இந்த சைட் மெனுல வந்து கீழே வந்து உங்களுக்கு வந்து கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, கால்குலேட்டர் கிளிக் பண்ணீங்கன்னா பொசிஷனல் சைஸ், மார்ஜின், ப்ராஃபிட் இந்த மூணுமே இருக்கும். சோ நம்மளுக்கு இப்போ தேவை மார்ஜின் கால்குலேட்டர் தான். ஓகேங்களா, சோ இப்போ நம்ம வந்து என்ன இங்க பார்த்தோம், 1:100 நம்ம லிவரேஜ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிட்ட $1000 இருந்தாலே 1,00,000 குவான்டிட்டியை வாங்க முடியும் சொன்னா. இப்போ அதை தான் நம்ம பார்க்க போறோம். சோ யூரோ யூஎஸ்டி நான் போட்டிருக்கேன். டாலர் வந்து நம்மளோட அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து US டாலர் தான். சோ அதனால US கொடுத்துக்கலாம். லிவரேஜ் வந்து 100:1. சோ இவங்க வந்து
100:1 நமக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ப்ரொவைடர் நம்மளுக்கு வந்து இந்த கால்குலேட்டர் ப்ரொவைட் பண்ற ப்ரொவைடர் வந்து 100:1 ப்ரொவைட் பண்றாங்க. புரோக்கர்ல வந்து 1:100 அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து சேஞ்ச் ஆகி நமக்கு இருக்கலாம். இது நீங்க நார்மலா சும்மா 100ன்னு போட்டீங்கன்னா கூட அதுவே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து இந்த இடத்துல மாறிடும். ஓகேங்களா? 200ன்னு போட்டீங்கன்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். ஸோ லாட் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து எடுக்கிற குவான்டிட்டி. நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோல பார்த்திருக்கோம். அதை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பாருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு லாட் அப்படிங்கிறது எவ்வளவு குவான்டிட்டி? 1,00,000 யூனிட், 1,00,000 குவான்டிட்டி. அப்போ 1,00,000 குவான்டிட்டியை நம்ம வாங்குறதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு தேவை? நம்ம இங்க எவ்வளவு லிவரேஜ் எடுத்திருக்கோம்? 100. அப்போ 1000 நம்மளுக்கு இருக்கணும். சோ ஒரு தோராயமா ஒரு 1000 இருக்கணும் அப்படிங்கிறது தான் கணக்கு. சோ நான் இப்ப கால்குலேட் கொடுக்குறேன் அப்படின்னா இங்க எனக்கு கீழே வந்துருச்சு பாருங்க. சோ $1171 என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா என்னால இந்த 1,00,000 யூனிட், அதாவது 1,00,000 குவான்டிட்டிக்கான ட்ரேடை பண்ண முடியுது. சோ 1000 1% என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னாலே என்னால இந்த ட்ரேடை வந்து எடுக்க முடியுது. இதே நான் லிவரேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்றேன். இப்போ வந்து 100 அப்படிங்கறத நான் வந்து 200 மாத்திரேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் கால்குலேட் கொடுக்குறேன். இப்போ நம்ம கால்குலேட் பண்ணோம்னா அது அப்படி பாதி ஆயிடுச்சு பாருங்க. $585 இருந்தாலே என்னால ஒரு லாட், அதாவது $1,00,000 உண்டான ட்ரேடை என்னால பண்ண முடியுது. இதே இது நான் வந்து 1:500 வைக்கிறேன் அப்படின்னா இப்போ நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. சோ கால்குலேட் பண்ணீங்கன்னா வெறும் $234 இருந்தாலே உங்களால $1,00,000 உண்டான மதிப்புக்கு உங்களால ட்ரேட் பண்ண. சோ நீங்க லிவரேஜ் எவ்வளவு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சோ இப்போ பாருங்க 1000 லிவரேஜ் வந்து நான் வச்சிருக்கிறேன். சோ எனக்கு என்ன ஆயிருது? $117 இருந்தாலே என்னால $1,00,000 உண்டான ட்ரேடை பண்ண முடியுது. அப்ப இவ்வளவு அதிகமா லிவரேஜ் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா சேஃப் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் எந்த அளவுக்கு ஹியூஜா வருதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாஸும் ஹியூஜா வரும். நீங்க வெறும் $117 வச்சுக்கிட்டு நீங்க இந்த ட்ரேட் எடுத்தீங்கன்னா வெறும் 117 பாயிண்ட் மார்க்கெட் கீழே வந்தாலே உங்களோட அக்கவுண்ட் வந்து வாஷ் அவுட் ஆயிரும். 117 பாயிண்ட் அப்படிங்கிறதுலாம் கண்ணை மூடி திறக்கக்குள்ள சில டைம்ல வந்துடும். ஸோ அதனால தான் பெரிய லெவரேஜ் வச்சு பெரிய லாட் போட்டு நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. ப்ராப்பரா நம்ம ட்ரேட் பண்ணணும். ஸோ இந்த கால்குலேட்டர் யூஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளவு மார்ஜின் வந்து தேவை அப்படிங்கிறத நீங்க வந்து செக் பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மார்ஜின். ஓகேங்களா? ஸோ லிவரேஜ் பத்தி உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ லாட் நம்மளுக்கு ப்ராப்பரான லாட்டும் ப்ராப்பரான ரிஸ்க் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட், இதை நான் அடிக்கடி சொல்றதுக்கான காரணம் இது அவ்வளவு இம்பார்ட்டன்ட். இது ரெண்டும் இருந்தாதான் உங்களால சேஃபா ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ அடுத்து வந்து மார்ஜின். சோ இங்க வந்து நான் லிவரேஜையும் மார்ஜினும் ஒரே இதில் எடுக்கிறதுக்கு லிவரேஜும் மார்ஜினும் ஆல்மோஸ்ட் ஒண்ணுக்கு ஒன்று இணைஞ்சி பின்னி பிணைஞ்சி இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ரெண்டையும் சேர்த்து ஒன்னா ஒரே சப்ஜெக்ட்ல எடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ மார்ஜின் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் இங்க நம்ம பார்த்துருக்கோம் பாத்தீங்களா? லிவரேஜ் நீங்க எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு எவ்வளவு கேபிட்டல் தேவைப்படுதோ அதை தான் மார்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே உங்களுக்கு டயக்ராம்ல கொடுத்துருக்கு பாருங்க. ஸோ இப்போ நீங்க 1:100 லிவரேஜ் வச்சு நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா ஒரு லாட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு $1000 கிட்ட தேவைப்படுச்சு. 1100 சம்திங் நமக்கு தேவைப்படுச்சு. நம்ம கால்குலேட்டர்ல பார்த்தோம் பாத்தீங்களா? அதுதான் உங்களோட மார்ஜின். அந்த மார்ஜின் இருந்தா தான் உங்களால ட்ரேடே பண்ண முடியும். ஓகேங்களா? இது வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கான மார்ஜின். நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க வந்து ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு மார்ஜின் இருக்குது, ட்ரேடை மேனேஜ் பண்றதுக்கும் மார்ஜின் இருக்குது. ஓகேங்களா? சோ அதை பத்தி நம்ம வந்து டீடைலா பார்க்கலாம். மார்ஜின் இஸ் ஈக்குவல் டு ட்ரேட் ஓபன் பண்ண தேவையான டெபாசிட் அமௌண்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ட்ரேட் ஓபன் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு மார்ஜின் தேவை. அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப மெயின். அதுக்கு அடுத்து தான் ட்ரேடை ஹோல்ட் பண்றதுக்கு உங்களுக்கு தேவையான மார்ஜின். ஓகேங்களா? சிம்பிளா சொல்லணும்னா லிவரேஜ் யூஸ் பண்ணும்போது புரோக்கர் கிட்ட வைக்கிற செக்யூரிட்டி டெபாசிட். ஓகேங்களா? ஏன்னா நம்மளோட அமௌண்ட்ல தான் நமக்கு வந்து லாஸ் ஆகிட்டே இருக்கணும். சோ அந்த அமௌண்ட் உள்ள இருந்தாதான் அந்த ட்ரேடை வந்து அலோவே பண்ணும். சோ அப்பதான் ட்ரேட் வந்து நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா என் ஆஃப் மணி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து உங்களோட பிளாட்ஃபார்ம்ல நீங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னா ட்ரேட் விழாது, எரர் காட்டும். ஓகேங்களா? சோ இப்போ நீங்க $1,00,000 உண்டான ட்ரேடை நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு $1000 வந்து மார்ஜினா உள்ள இருக்கணும். அப்பதான் உங்களால ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? டைப் ஆஃப் மார்ஜின் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்ஜின்ல 2 டைப் இருக்குது. ஒன்னு வந்து இனிஷியல் மார்ஜின், அதாவது இதுதான் உங்களுக்கு வந்து ட்ரேடை எடுக்கிறதுக்கு தேவையான மார்ஜின். இது இல்லைன்னா உங்களால ட்ரேட் எடுக்கவே முடியாது. ஓகேங்களா? டெபாசிட் மார்ஜின். சோ ட்ரேட் ஓபன் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மார்ஜின் கண்டிப்பா இருக்கணும். அதுதான் நீங்க ஒரு லாட் எடுக்கிறீங்கன்னா 1:100 லிவரேஜ் யூஸ் பண்ணீங்கன்னா 1000. ஓகேங்களா? இதே 1:500 யூஸ் பண்ணீங்கன்னா 250 ரவுண்டா வச்சுக்கோங்க. சோ 200 சம்திங் வந்து பாத்தீங்களா? அது இதே இது நீங்க 1:1000 யூஸ் பண்ணீங்கன்னா 117 சம்திங் அந்த வந்து பாத்தீங்களா? அந்த அமௌண்ட் அதுதான் உங்களுக்கு இருக்கணும். அது இருந்தாதான் உங்களால ட்ரேட் எக்ஸிக்யூட்டே பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ட்ரேடை வந்து உங்களுக்கு டிராவல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்க உங்களுக்கு எவ்வளவு தூரம் மைனஸ் ஆகிக்கிட்டே இருக்கோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு வந்து பேலன்ஸ் உள்ள நீங்க போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ அதனால தான் லாட்டை கம்மியா போட்டோம் அப்படின்னா சேஃபர் சைடில் இருக்கணும். 1%
1% ரிஸ்க் வச்சு தான் நம்ம ட்ரேடே பண்ணணும். ஒரு ட்ரேடுக்கு 1% தான் ரிஸ்க் எடுக்கணும். உங்ககிட்ட $1000 இருக்குது அப்படின்னா ஒரு ட்ரேடுக்கு வெறும் $10 தான் உங்களுக்கு லாஸ் ஆகணும். $100 இருக்குதுன்னா ஒரு ட்ரேடுக்கு வெறும் $1 தான் உங்களுக்கு வந்து லாஸ் ஆகணும். ஸோ இந்த மாதிரி பண்ணீங்கனால அது வந்து ப்ராப்பர் ட்ரேடிங்ல வரும். அதெல்லாம் இன்னும் நம்ம வர்ற வீடியோல நம்ம வந்து டீடைல்டா கவர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இனிஷியல் மார்ஜின், அதாவது ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு மார்ஜின் தேவை, மெயின்டைன் பண்றதுக்கு அது உங்களுக்கு இன்னும் நீங்க டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பெரிய லாட்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு மார்ஜின் கம்மியா இருக்கு, நீங்க டெபாசிட் பண்ணுங்க சொல்லி புரோக்கர்ல இருந்து சில புரோக்கர்ல இருந்து உங்களுக்கு மெயிலுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்களே பார்த்து டெபாசிட் வந்து பண்ணணும். ஃப்ளோட்டிங் லாஸ் இருக்கும். அந்த லாஸ் ஆக ஆக உங்களுக்கு நீங்க அட்வான்ஸா நீங்க டெபாசிட் பண்ணி உள்ள அமௌண்ட்டை வச்சாதான் அந்த ட்ரேட் ரன்னிங்லே இருக்கும். இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா புரோக்கரே அந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நெகட்டிவ்ல எப்பவுமே போகாது, புரோக்கரே ஆட்டோமேட்டிக்கா அந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க உங்களோட இனிஷியல் மார்ஜின் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம். ஓகேங்களா? உங்களோட ஃபுல் கேபிட்டலும் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. உங்ககிட்ட எவ்வளவு பேலன்ஸ் இருக்குதோ அந்த பேலன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்படி லாஸ் ஆயிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ட்ரேட் வந்து க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் ட்ரேட் வந்து டிராவல் ஆகாது. ஓகேங்களா? சோ அதைத்தான் நம்ம வந்து மெயின்டைன் மார்ஜின் அப்படின்னு சொல்றோம். சோ ரெண்டு மார்ஜினுமே நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இப்போ உங்களுக்கு வந்து லிவரேஜ்னா என்ன, மார்ஜின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு டீடைலா தெரிஞ்சிருக்கும். லிவரேஜ் அப்படிங்கிறது புரோக்கர் வந்து உங்களுக்கு பெரிய லாட் போடுறதுக்கு உங்களுக்கு கொடுக்கிற கடன். அந்த கடனை யூஸ் பண்ணி நீங்க வந்து கம்மியான மார்ஜின் வச்சு, கம்மியான அமௌண்ட்டை வச்சு நீங்க பெரிய லாட்டை போட்டு நீங்க ப்ராஃபிட் பண்றீங்க. இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? சோ உங்களுக்கு டீடைலா புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். சோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? சோ கடைசியா இந்த லிவரேஜ் வந்து சேஞ்ச் பண்றதை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சோ லிவரேஜ் வந்து உங்களுக்கு வந்து எங்க நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ல உங்களால லிவரேஜ் சேஞ்ச் பண்ண முடியாது. புரோக்கர்ல தான் உங்களால லிவரேஜ் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? அதாவது புரோக்கரோட வெப்சைட்ல தான் உங்களால லிவரேஜ் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ ஆப்டாஃபெக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்க வந்து உங்களோட அக்கௌண்ட்ல லிவரேஜ் அப்படின்னு சொல்லி காட்டும். சோ இங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து லிவரேஜ் வந்து நியூ லிவரேஜ் வந்து எவ்வளவு வேணும், இவங்க வந்து 1000 வரைக்கும் மேக்ஸிமம் லிவரேஜ் வச்சிருக்காங்க. சோ உங்களுக்கு எவ்வளவு லிவரேஜ் வேணுமோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க சேஞ்ச் கொடுத்தீங்கன்னா லிவரேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிரும். இந்த லிவரேஜ் சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்ல எந்த ஒரு ட்ரேடும் ரன்னிங்ல இருக்க கூடாது. ஓகேங்களா? சோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ட்ரேட் ரன்னிங்ல இருந்துச்சு அப்படின்னா லிவரேஜ் வந்து சேஞ்ச் ஆகுது. இது எந்த புரோக்கரா இருந்தாலும் ட்ரேட் ரன்னிங்ல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லிவரேஜ் வந்து சேஞ்ச் ஆகாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இதே எக்ஸ்னஸ் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிவரேஜ் வந்து இங்க இது நான் டெமோ அக்கௌண்ட் தான் வச்சிருக்கேன். சோ அதனால லிவரேஜ் சேஞ்ச் பண்ண முடியாது. ரியல் அக்கௌண்ட்ல நீங்க லிவரேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க லிவரேஜ் வந்து எங்க போய் பார்க்கணும் அப்படின்னா உங்க இந்த 3 டாட் இருக்குது பாத்தீங்களா, அந்த 3 டாட் கொடுத்தீங்க அப்படின்னா இங்க வந்து உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதுல போனீங்க அப்படின்னா உங்களால இங்க வந்து லிவரேஜ் வந்து பாத்துக்க முடியும். 1:2000 வரைக்கும் இங்க லிவரேஜ் கொடுக்காங்க. இது டெமோ அக்கௌண்ட்னால நான் சும்மா எடுத்து வச்சிருக்கேன். சோ அந்த மாதிரிலாம் நம்ம எடுக்க கூடாது. ஓகேங்களா? இங்க இருக்குது அட்ஜஸ்ட் லிவரேஜ் இருக்கு பாருங்க. சோ லிவரேஜும் சேஞ்ச் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்குது. சேம் இதே மாதிரி ரியல் அக்கௌண்ட்ல நீங்க வந்து லிவரேஜ் வந்து நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் பண்ணிக்கலாம். 1:100 தான் எனக்கு வேணும் அப்படின்னா 1:100 வச்சுட்டு சேவ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிரும். இப்போ நான் இந்த அக்கௌண்ட்ல போய் நான் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன்ல பார்த்தேன்னா இப்போ பாருங்க அட்ஜஸ்ட் லிவரேஜ் வந்து எனக்கு வந்து 1:100 எனக்கு மாறிடுச்சு. சோ லிவரேஜ் வந்து இந்த மாதிரி நீங்க வந்து சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அந்த அக்கௌண்ட்ல எந்த ஒரு ட்ரேடும் ரன்னிங்ல இருக்க கூடாது அப்படிங்கறத நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, வீடியோ ஃபுல்லா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க and ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல எந்த புரோக்கர்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணனும் தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான வீடியோ லிங்க்கும் அக்கௌண்ட் லிங்க்கும் கொடுத்திருக்கேன். சோ அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். இன் கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம நீங்களும் இந்த ட்ரேடிங்கை கத்துக்கிட்டு அண்ட் ஓனா பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட கம்யூனிட்டியில ஜாயின் பண்றதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டைரக்டா நீங்களே ஜாயின் பண்ணிக்கலாம். இன் கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அண்ட் ஸ்கிரீன்லயுமே கொடுக்குறேன். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.